இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா புழலில் இருக்குது. இது வந்து காசி விஷாலாட்சி உடனுறை விஸ்வநாதர் திருக்கோயில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பன் வந்து வலது பக்கத்தில் அமைந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இங்கே மௌன சித்தர் ஐயா இருக்காங்க. இந்த இடம் வந்து மிகவும் சிறிய இடம்தான். பட் இருப்பினும் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன், அப்படி ஒரு இறைவன் திருவருள் இங்கே நிறைந்திருக்கிறது. இந்த சென்னை சுற்றுப்புறத்தில் உள்ளவர்கள் அனைவரும் இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து, அது மட்டுமல்லாமல் 27 நட்சத்திரத்திற்கு சொந்தமான அந்த சித்தர்களுடைய விக்கிரகங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மற்ற எங்கும் இதுபோல் கண்டதில்லை. இது ரொம்ப அழகாக இருக்குது. என்ன சொல்கிறது, அது சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அப்படி ஒரு அம்சமான ஒரு சித்தர்களுடைய விக்கிரமூர்த்தியை வைத்து மிகவும் அருமையாக வழிபட்டு கொண்டிருக்கிறார் மௌன சித்தர் அவர்கள். ஐயா, இப்பொழுது நான் இங்கே வந்திருக்கேன். மௌன சித்தர் ஐயாவை என்னால் பார்க்க முடியல. ஐயா காசிக்கு போயிருக்காங்களாம். இருப்பினும் மௌன சித்தர் ஐயாவோட இடத்துல இப்படி ஒரு அருமையான சித்தர்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் இருப்பவர்கள் இங்கு வந்தீர்கள் என்றால் மிக அருமையாக இங்கே பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அதாவது இறைவனை காண்பது மட்டுமல்ல, இங்கே மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன். அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், மகாலட்சுமி வந்து முன்னாடி நின்றுட்டுருக்கு, இறைவனை வழிபட்டுருக்கு. பாருங்கள், இறைவனை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அப்படியே இருக்குது. இதனுடைய மிகப்பெரிய அற்புதம் இதெல்லாம். இந்த அற்புதத்தை பார்க்குறதுக்கு நமக்கு 1000 கோடி கண்கள் வேண்டும். பிறந்த பிறப்பில் இப்படி ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்திருக்காரு. அதை நம்ம அனுபவிக்க கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தியான லிங்கேஸ்வரர் என்று உள்ள தனிமையில் வச்சுருக்காங்க. அப்படியே ருத்ராட்சம் மாலைகளால் ஐயனை அலங்கரித்து ஐயனை மிகவும் சீரும் சிறப்புமாக வழிபட்டுருக்காங்க. ஐயா மௌன சித்தர் ஐயா அவர்கள், இந்த மௌன சித்தர் ஐயா இப்போது காசிக்கு போயிருக்காங்க. இன்னும் இங்கே வரல, அதனால் இப்படி வந்தேன். இருப்பினும் சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவனடியார்களும் சிவபக்தர்களுக்கு ஒரு அருமையான ஒரு திருத்தலம். ரொம்ப சிறிய இடமா இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக வழிபட்டுருக்காங்க. இது வந்து பெரிய குடுப்பனை, பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருக்குது. எல்லாம் இந்த சிவனை போற்றி போற்றி. சிவாய நம. சிற்றம்பலம்.